குட் மார்னிங் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சோலார் செல். ஓகேவா? ஸோ சோலார் செல் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோவோல்டாயிக் செல். ஓகே, சோலார் செல்லுங்கிறது ஒரு ஃபோட்டோவோல்டாயிக் செல். இங்கே வந்து பிக்சரில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதை வந்து பிவி செல்னு சொல்லுவாங்க. அது என்ன டிவைஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சன்லைட்டை எலக்ட்ரிசிட்டியாக கன்வெர்ட் பண்ணும். அதாவது லைட் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணும். இப்போ வந்து சன்லேருந்து வர அந்த லைட் எனர்ஜியை எடுத்துக்கிட்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி நம்ம வீட்டில் இருக்கிற எந்த டிவைஸ், அதாவது அப்ளையன்சஸை ரன் பண்ணலாம். நிறைய பேர் இப்போ பார்த்துருப்பீங்க இல்லையா? சோலார் செல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ அது என்ன மெட்டீரியலால் மேடாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டர் மெட்டீரியல்ஸ். அதாவது சிலிக்கான், கேலியம் ஆர்சனைடு, கேட்மியம் டெலூரைடு அந்த மாதிரி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்கலாம். இப்போ கன்ஸ்ட்ரக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த ப்ளூ கலரில் ஒன்று இருக்கு இல்லையா? அதுதான் வந்து என் டைப்னு சொல்லுவாங்க. என் டைப்னாலே என்னனாலே நமக்கு என்னன்னு தெரியும், நெகட்டிவ். ஸோ அப்போ அதில் இருக்கிறது ஃபுல்லாக என்னென்னா எலக்ட்ரான்ஸ். ஓகே, ஸோ அடுத்தது பி டைப் கீழே இருக்கும். இந்த ஒரு லைட் ப்ரௌனிஷாக இருக்கு இல்லையா? அதுதான் வந்து பி டைப். ஸோ அது வந்து பாசிட்டிவ். அதில் ஃபுல்லாக என்ன இருக்கும் அப்படின்னா ஹோல்ஸ் இருக்கும். இது ரெண்டும் ஃபார்ம் பண்ணுற லேயர், இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க லேயர் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டெப்ளீஷன் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேவா? இந்த ப்ளூ கலர் என் டைப்புக்கு மேலே தான் என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு கிளாஸ் பிளேட் இருக்கும். கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அலுமினியம் ஒரு பிளேட் மாதிரி இருக்கும். அதில் தான் வந்து இந்த ஃபோட்டோ வோல்டாயிக் செல் வந்து இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு நெகட்டிவ், இங்கே ஒரு பாசிட்டிவ் ஹோல்டர்ஸ். இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு மாடியூலை பார்க்கும்போது கண்டிப்பாக அதில் தெரியும். ஓகேவா? ஸோ இது வழியாக தான் எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகும். இந்த இடத்துல வந்து ஆன் ஆஃப் அப்படின்னு வச்சுருக்கிறது ஒரு லோடு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ இது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ எப்படின்னா பிரின்சிபல் ஆஃப் சோலார் எனர்ஜி. இங்கே பார்த்தீங்கன்னா சன்லைட் வந்து இதில் படும். ஸோ பட்டதுக்கப்புறம் எதில் படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த கிளாஸ் லேயர் வழியாக உள்ளே வரும். உள்ளே வந்துட்டு அந்த என் டைப் லேயரில் இருக்க படும். ஸோ என் டைப் லேயரில் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரானும் ஹோலும் வந்து பேர் ஆகும். ஸோ பேர் ஆகிட்டு அதுக்கப்புறம் எலக்ட்ரான்ஸ் மட்டும் இந்த நெகட்டிவ் எலக்ட்ரோட் வழியாக பிரிஞ்சு இப்படியே வந்து ஃப்ளோ ஆஃப், நமக்கு தெரியும் இல்லையா கரண்ட்டுங்கிறது என்ன, ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அப்போ இந்த எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணும், இது வழியாக பிரிஞ்சு இங்கே ஒரு லோடு கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த லோடு வழியாக என்ன ஆகும் அப்படின்னா பி டைப், அதாவது இந்த ப்ளஸ் இருக்கு இல்லையா அந்த ஹோல்ஸ், அது கூட ரீகாம்பினேஷன் ஆகும். ஸோ இப்படி தான் வந்து நமக்கு அதாவது சன்லைட்லேருந்து நமக்கு எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா அப்சார்ப்ஷன் ஆஃப் சன்லைட். ஃபர்ஸ்ட் சன்லைட்டை அப்சார்ப் பண்ணிக்கும். அடுத்தது என்னன்னா எலக்ட்ரான் ஹோல் பேர். இது எங்கே நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த என் டைப் லேயர் இருக்கு இல்லையா, செமி கண்டக்டிங் லேயர், என் டோப்டு சிலிக்கான், இதில் நடக்கும். அடுத்தது என்ன அப்படின்னா செப்பரேஷன் ஆஃப் சார்ஜஸ். திருப்பி என்ன ஆகும் அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் தனியாக ஹோல்ஸ் தனியாக பிரியும். பிரிஞ்சதுக்கப்புறம் எலக்ட்ரான் மட்டும் பிரிஞ்சு இந்த நெகட்டிவ் எலக்ட்ரோடு வழியாக இந்த பல்பு, இங்கே லோடு கொடுத்துருக்கோம் இல்லையா பல்பு, அது வழியாக க்ளோஸ்டு சர்க்யூட் ஃபார்ம் பண்ணி இந்த பி டைப் ஹோல்ஸ் கூட கம்பைன் ஆகும். ஸோ இதை தான் வந்து சோலார் எனர்ஜியோட பிரின்சிபல். ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம ஒரு சின்ன வீடியோ மூலமாக பார்க்கலாம். ஓகேவா? இப்போ பாருங்க, இப்போ இந்த எல்லோ கலரில் ஒரு ஆரோ மார்க் வருது இல்லையா, அதான் சன்லைட். சன்லைட் பட்ட உடனே என்ன ஆகும் அப்படின்னா இந்த பேர், அதாவது ஆல்ரெடி இது ரெண்டும் பேர் ஆயிட்டு, ஸோ இப்போ நெகட்டிவ் எலக்ட்ரான்ஸ் வந்து பிரிஞ்சு இப்போ அந்த எலக்ட்ரோட் வழியாக போகுது. ஸோ எலக்ட்ரோட் வழியாக என்ன ஆகுது அப்படின்னா அந்த லோடு இருக்கு இல்லையா, இங்கே இருக்கு பாருங்க லோடு. ஸோ அந்த லோடு வழியாக இப்போ லோடு வந்து ஆன் ஆயிட்டு, அந்த பல்ப் வந்து ஆன் ஆயிட்டு, அது வழியாக அந்த க்ளோஸ்டு சர்க்யூட். ஸோ இப்படி தான் வந்து சோலார்லேருந்து வந்து ஒரு டிசி பவரை வந்து ஜென்ரேட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் டாபிக் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ எவ்ரிவன்.